அதாவதுங்க சைப்ரஸ் இதை பற்றி இங்கே நிறைய பேருக்கு வந்து ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றதே பல பேர் எனக்கு என்ன அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் அதுதான் வந்து பல விஷயங்களை தீர்மானிக்கிறது. நீங்கள் இங்கே சாப்பிட்ற உணவுலேருந்து ஆட்டோவில் ஏறி போடுறது வரைக்கும் விலைவாசி ஏறுறது இறங்குறது அப்படின்றதுலேருந்து அந்த இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது சிவா. சைப்ரஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு தீவாக இருந்தாலும் அது ரெண்டு பிரிவு. ஒன்று வந்து சைப்ரஸ், இது ஒரு ஒரு 30% நினைக்கிறேன், அது வந்து துருக்கியுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்றது. இது வந்து இந்த கிரீக்க நாட்டுக்கும் இதுக்கும் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குதுங்க. அண்ட் அங்கே வந்து அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்குது. அந்த அது வந்து டர்க்கிஷ் சைப்ரியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கின்றது. அங்கே சைப்ரஸ் வந்து துருக்கியை எதிர்த்து நிற்கின்றது. ஸோ அப்போ எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி ரொம்ப காலமாக ஆக்சுவலாக சைப்ரஸோட நம்ம நட்புறவுடன் இருக்கின்றோம். இப்போ வந்து அதை வந்து ஒரு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது அப்படின்றது